மக்களே உங்களுக்காக கடவுளிடம் அறம் தவறா வாழ்க்கையை கேட்டால் போதும். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் கடவுளிடம் உங்களுக்காக எது வேண்டுமானாலும் கேளுங்கள். கடவுள் மேல் திடமான நம்பிக்கை இருந்தால் அவையெல்லாம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் கேட்டதைப் பெற திமான கடவுள் நம்பிக்கையுடன் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். சோம்பியிருந்தால் சுகமில்லை. போதனையாளரும் அறம் தவறாத வாழ்க்கை முறையையே விளக்க முயற்சிக்கிறார்கள். அறம் தவறாது வாழுகின்ற உங்களுக்கு கிடைப்பது 16 பெற்ற பெருவாழ்வு என்பது முத்தையா சுவாமிகளின் கருத்துமாகும். கீதை அர்ச்சுனனுக்கு உபதேசித்தது ஏராளமான வாழ்க்கைக்கான அனுபவங்கள். அந்த போதனைகள் அத்தனையும் இந்த 16க்குள் உள்ளடங்கும். ஏஏ போதனையாளர் உபதேசங்களும் எண்ணிலடங்காத வாழ்க்கை அனுபவங்களாகும். எல்லா போதனைகளும் அறம் என்னும் ஒரு சொல்லில் அடங்கும். கடவுளின் போதனையும் நல்லதைச் செய், நல்லதை அனுபவிப்பாய் என்று ஒரு சுருக்கமான வசனம் மட்டும்தான். வாழ்க்கையில் எதனைச் செய்ய எண்ணினாலும் செய்தாலும் நல்லதா என்ற தீர்மானத்தின் முடிவுக்குப் பின் செய். அதன் விளைவு உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும். அது தொடர்பாக சந்தேகமே தேவையில்லை. கோபம் கொள்ளாமல் இருப்பதென்பது ஒரு நல்ல தீர்மானம், நல்ல செயல். அதனை விளக்க பல வாழ்க்கை அனுபவங்களை போதனையாளர்கள் எடுத்துக் காட்டுவார்கள். அந்த விளக்கங்கள் எல்லோருக்கும் அவசியம் என்பது இல்லை. இதற்கு பெரிய போதனையே தேவையில்லை. துட்டரைக் கண்டால் தூர விலகுதல் ஒரு நல்ல செயல். இதனை போதிக்க போதகர்களோ வித்தகர்களோ அவசியமென்றில்லை. தொட்டருடன் சகவாசம் வைத்துக் கொள்ளுவதால் ஏற்படும் தீங்குகளை எல்லோரும் அறிவார்கள். இதற்கு பல உதாரணங்களும் விளக்கங்களும் அவசியமில்லை. போதனைகளும் உபதேசங்களும் அதனையே காலம் காலமாகச் செய்கின்றன. அதற்கு காரணம் எல்லா மக்களிடமும் கடவுள் நம்பிக்கை கொள்ளுமளவுக்கு அவர்கள் அறிவை சேர்க்கவில்லை. அதனால் நெருத வருகிறார்கள். முதலில் கடவுளை நம்பு. நல்லதை தீர்மானிக்கவும் நல்லதைச் செய்யவுமான மனமாற்றத்தை எனக்குக் கொடு என்று கடவுளிடம் கேளு. உன் செயல்கள் அதற்கமைவாக நடக்கட்டும். உமக்கு 16 பெற்ற பெருவாழ்வு கிடைக்கும். பெரு வாழ்வென்பது 16 பிள்ளைகளை பெறுவதல்ல. விரும்பினால் 16 பிள்ளைகளையும் பெற்றுக்கொள். அவ்வாறு பெற்று துன்பமே காணாத பெற்றோரும் உள்ளனர். அதனை தீர்மானித்தது அவர்களின் அறவாழ்க்கை. விரும்பியபடி வாழ்வதற்கு சுதந்திரம் உண்டு. இங்கு 16 செல்வங்கள் என்பது கற்பு நெருதவராத வாழ்க்கையின் பிள்ளைச் செல்வங்களையும் உள்ளடக்கிய வாழ்க்கை வாழ்வதற்கான செல்வம். இவை வாழ்நாளின் ஒளி வீசுவதற்கு பெற வேண்டிய பேறுகளாகும். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபட வாராத நட்பும் கன்றாத வளமையின் குன்றாத இளமையும் கழுப்பணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணைவரும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் என்பன அவை. ஒரு துன்பமே இல்லாத வாழ்வியல் செயற்பாட்டுக் கூறுகளை 16 என்ன 16 கோடி எதிர்பார்ப்புகளாகவும் சொல்ல முடியும். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் பெற அதற்கான எல்லா செயல்களும் நல்ல எண்ணங்கொண்ட செயல்களாக இருக்க வேண்டும். அறிவு மற்றும் கல்வி, அறிவுத்திறன், நீண்ட ஆயுள், உடல் மற்றும் மனசக்தி, எப்போதும் இளமையாக இருப்பது, துணிவும் மன உறுதியும், சமூகத்தில் பெருமை மற்றும் மரியாதை, பொருளாதார செல்வம், பொருளாதார வளம், நல்ல புகழ் மற்றும் பெயர், தொலையாத சொத்துகள், நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகள், நம்பிக்கையும் உறுதிப்படுத்தல்களும், உடல் மற்றும் மன நோய்கள் இல்லாமை, முயற்சியில் வெற்றி, எதனைத் தொட்டாலும் வெற்றி பெறுதல். இந்தச் செல்வங்களை அடைந்தால் ஒருவர் வாழ்க்கையில் முழுமை பெறுவார், மேலும் மறுபிறவியிலிருந்து விடுபடுவார். இந்த 16 செல்வங்களை அடைய ஒருவர் தனது செயல்களை நல்ல எண்ணங்கொண்டு செய்ய வேண்டும். அது ஒன்றுதான் நீர் செய்ய வேண்டியது. அது பெரிய வேலையில்லை.
எந்தச் செயலின் இறுதி விளைவு என்னவாக இருக்கும் என்பதை எல்லோர் மனங்களும் உணரக்கூடியதே. ஆனால் எடுக்கும் தீர்மானம் நல்லதாக இருக்க தினை விதைத்தால் மாம்பழம் அறுவடை செய்ய முடியாதென்பதை உணர மனத்துக்கு பயிற்சியும் கட்டுப்பாடும் வேண்டும். நல்லதைச் செய்தால் நிச்சயமாக நல்லது கிடைக்கும். கெட்டதைச் செய்தால் கட்டாயம் கெட்டதே நடக்கும் என்ற நம்பிக்கை கடவுளை நம்புவதால் மட்டுமே ஏற்படும். அப்போதுதான் நீர் உன் மனதைக் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நல்லதைச் செய்ய துணிவீர். கடவுள் மேல் சந்தேகம் இருக்கும் வரை நம்பிக்கை வராது, பயம்தான் வரும். நீர் அனுபவப்பட்டுத்தான் துன்பங்களை தவிர்க்க வேண்டுமென நினைத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் துன்பமும் இன்பமுமாக கலந்தே இருக்கும். எஞ்சியிருக்கும் முழு ஆயுட்காலமும் துன்பமே இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் கடவுளை திடமாக நம்புவதற்கான சூத்திரத்தை பயன்படுத்து. அந்தச் சூத்திரத்தை வைத்திருப்பவர், அதனைக் கண்டுபிடித்து வைத்திருக்கின்ற உன்னால் அங்கீகரிக்கக்கூடிய குரு மட்டுமே. குரு திடமாக கடவுளை நம்புகிறார். ஆகையால் நீரும் அதனை திடமாக நம்பு. நல்லதை தீர்மானிக்கவும் நல்லதைச் செய்யவுமான மனமாற்றத்தை எனக்குக் கொடு என்று கடவுளிடம் கேளு. உனது தீர்மானமும் செயலும் அதற்கான முயற்சியும் சரியானதாகவும் திடமானதாகவும் இருந்தால் அதன் பின்னர் நீர் துன்பத்தையே எதிர்கொள்ள வராது. நல்லதே கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். யார் தந்தார்? எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது? இந்த நன்மைக்குக் காரணம் என்ன என்பதை எவரும் புரிந்து கொள்ளவே முடியாத போதும் உன் நல்லெண்ணமும் உன் நல்ல செயல்களும் தான் காரணம் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். வாழுவது நீரே, உனக்காக வேறு யாரும் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கான தீர்மானம் எடுக்க வேண்டியதும் நீரே. சிறிய பெரிய எல்லா செயல்களின் போதும் உன்மனம் நல்லதென கருதும் செயல்களை மட்டுமே செய். உன செயல்கள் மற்ற எவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாது இன்பமாக வாழலாம்.